ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். வருங்காலம் சிறப்பாக அமைய வருமுன் காப்பதே சிறந்தது. சிந்தித்து செயலாற்றுங்கள். வாழ்க்கையில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நேரிடும். அச்சமயத்தில் பயப்படாதே. பயப்படாமல் முடிவு எடு. நான் இருக்கின்றேன். எதுவும் போதும் என்றிடு. இங்கு உள்ள அனைத்திற்கும் நீதான் வேண்டும் என்று கூற வைப்பேன். உனக்கேற்றவாறு எதையும் மாறவும் வைப்பேன். மனிதர்கள் மாறுவதில் வியப்படையாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப உன்னுடைய நிழலே திசை மாறித்தானே விழுகிறது. ஈசனின் திருவடியே சொர்க்கம் என்று நினைப்பவர்களுக்கு சோதனைகள் எது வந்தாலும் தாங்கி பிடிக்க அவனே வருவான். சிவபெருமான் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்க ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள். எல்லா ஆபத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும். இன்னொருவரின் சொல் கேட்டு உன்னை ஒருவர் ஒதுக்கினால் விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது. உனக்கு பிடித்த பொருளை நீ அடைய எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய். சிறிது காலம் காத்திரு. உனக்கானது உன்னை வந்து அடையும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது.